மே மாதத்தில் இப்படி ஒரு வானிலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு பலரும் தொடர்ந்து இப்போ பேசி வராங்க. இத பத்தி தான் நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்துல நம்ம சொல்லியிருந்தோம். மே மாதங்கள்ல குறிப்பா இந்த வாரத்துல வானிலையில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி கடந்த வாரத்துல நம்ம வந்து தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். போய் வானிலை அறிக்கை நீங்க கேட்டு பாருங்க. இந்த மாரி மே மாதங்கள்ல குறிப்பா இந்தந்த தேதிகள்ல இப்படிப்பட்ட வானிலை இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதே போலவே தற்பொழுது மழை பொழிவும் மிக தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. 14, 15 மற்றும் 16ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாடு முழுவதுமாக வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தேதிகள் முன்கூட்டியே நம்ம அறிவிப்புகள் கொடுத்திருந்தோம். அதே போலவே வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருது. கடலோர மாவட்டங்கள் உட்பட கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. ஒரு வடகிழக்கு பருவமழை போலவே ஒரு நவம்பர் மாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை எல்லாருமே நீங்க மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல கனமழையானது தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. ஏற்கனவே அந்தமான் பகுதிகளில் தொடங்கி விட்டாச்சு. தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. அந்தமான் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. விரைவில் நமக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தமிழகத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கிறோம். அதன் பிறகு ஒரு தொடர் கனமழையாகவே நம்ம வந்து பார்க்கப்படுது. மே மாத இறுதியாகட்டும் ஜூன் முதல் வாரங்களிலும் கணிசமாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமடையும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மாலை நேரங்கள், இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள்ல நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பா கனமழை வந்து தீவிரமடையும். ஆகவே நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் நிலையில் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் தீவிரமாகியிருக்கு. ரொம்ப ரொம்ப தீவிரமாகியிருக்கு. ஏன்னா மே மாதங்கள்ல இப்படி ஒரு மழை கிடைக்குமா, இப்படி ஒரு வானிலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உறுதியா நம்ம சொல்லியிருந்தோம். தேதிகள் அறிவிப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த 14, 15, 16 போன்ற தேதிகள் தொடர் மழையாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து இந்த 17ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை விட்டு விட்டு நீடிக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் மழை கணிசமாக ஓய்வு கொடுத்து பகுதியான ஒரு மழை பொழிவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்போ நிறைய இடங்கள்ல மழை பதிவாகிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வங்கக்கடலில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகினதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து தமிழக கடலோர பகுதிகளில் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக இந்த மழை பொழிவுகள் அந்த மேகக்கூட்டங்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே உள்ளே வருகிறத நம்ம பார்க்கிறோம். முதல் கட்டமாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியது. ஆகவே இந்த அந்தமான் தீவுகளிலும் பிறகு கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்திலும் பருவமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தீவிரமடையும். முதல் கட்ட மழை பொழிவாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியிருக்கு. மழை பொழிவும் அதிகரிச்சிருக்கு. அதே போல தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் உறுதியாக எதிர்பார்க்கலாம். கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் ஆரம்பமே அதிரடியாக பருவமழை பொறுத்தவரை வலுவான ஒரு மழையாக பதிவாக போகுது. பெங்களூர் பகுதிகளை நம்ம பார்த்தோம். பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே கோடை மழை ஒரே நாள்ல 11 சென்டிமீட்டர், குறுகிய நேரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்து பெங்களூரை புரட்டி போட்டதை நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த தென்மேற்கு பருவமழையிலும் கண்டிப்பா மழை கிடைக்கும். மழை இல்லாமலாம் போகாது. ஆனா சராசரியான மழை பொழிவை ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துடுறோம். இன்றைய மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம் நமக்கு கனமழையானது தீவிரமடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலான கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்க இருக்கிறவங்க கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் வலு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரத்துல ஏற்கனவே நமக்கு மழை ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என அனைத்து கடலோர பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உறுதியான கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் நிறைய பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு. பல இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கு. பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்
இங்கே வந்து மழை பெய்யும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் டெல்டாவிலும் நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அமையும். அதே போல உள் மாவட்டத்திலும் பரவலாக ஒரு 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற இடங்களில் மழை வருகிறது போல இருக்கு ப்ரோ, ஆனால் பெருசாக ஒன்றும் மழை வர மாதிரி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில மாவட்டத்திலேருந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. கண்டிப்பாக மழை வரும். ஏன்னா சில பகுதியான ஒரு மழை பொழிவாகவும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கடலூர் மாவட்டங்கள் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடலூர் மாவட்டம் கிழக்கு பகுதிகளில் வலுவான கனமழையாக இருக்குது. அதே கடலூர் மாவட்டங்கள் மேற்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழையாக தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மழை அளவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேறுபடும். இப்போ உதாரணமாக நமக்கு விழுப்புரம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டா, மரக்காணம் பகுதிகளில் பெய்கிற அந்த மழை நமக்கு வந்து விக்கிரவாண்டிலேயோ இல்லை தெற்கோயிலூர்லேயோ பெய்யுமானா கண்டிப்பாக இருக்காது. அதனால மழை அளவுல வந்து கண்டிப்பா எல்லா பகுதிகளிலும் எல்லா மாவட்டத்திலும் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஓரிரு இடங்களில் கனமழை, பெரும்பாலும் மிதமான மழைக்கான வாய்ப்புகளாக நம்ம அறிவித்திருக்கிறோம். ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். சில சமயங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் மீண்டும் மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். இரவு நேர மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு. உள் மாவட்டத்தில் இன்றைக்கும் கணிசமாக மழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கக்கூடும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் கடலோரம் மற்றும் டெல்டாவில் பரவலாக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதிகளில் நீடிக்கிற வரைக்கும் நமக்கு மழை வந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் படிப்படியாக தமிழக கடற்கரை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மழை பொழிவும் எல்லா நாளுமே இருந்துராது. இன்னும் ஓரிரு நாட்களுக்கு அப்புறம் நமக்கு மழை வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து வெப்பநிலையும் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் மீண்டும் அதிகரித்த நிலையில் இப்போ அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு சற்று வெயிலுடைய தாக்கத்திலிருந்து தமிழகம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. சென்னை முதற்கொண்டு பல இடங்கள்ல வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து தமிழ்நாடு அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால 41 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ்லாம் இல்லாமல் ஓரளவு 36லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது அதிகபட்சமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து காலை நேரங்களில் நமக்கு லேசான வெயில் காணப்பட்டாலும் பகல் நேரங்களுக்கு பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும். அடுத்ததாக வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகும் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். மழையினால மட்டும்தான் சற்று பாதிப்புகள். மற்றபடி புயல் காற்று, புயல் சின்னங்கள் தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு நண்பர்களே. ஒருவேளை புயல் வாய்ப்புகள் தமிழகத்திற்கு வந்தால் நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேலில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக நம்ம சேனலில் கொடுத்துருப்போம். அதில் போய் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்டோட இமேஜஸ் இருக்கும். அதன் மூலயமா நீங்கள் கிளிக் பண்ணியும் பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான கிராசரிஸுமே உங்களுக்கு அதில் சேல் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.